நல்லா கும்பிடுங்க மாப்பிள்ள. ஏன்னா ஒன்றுமே தெரில. எது போட்டாலும் தெரியல மச்சான். சரி பரவாயில்ல, மறைக்குதுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உட்காருங்க. உட்காருங்க. என்ன பண்ற? எங்க தேய்ச்சா என்ன தேய்க்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் கடமை வாங்குறேன், என்ன கொஞ்சம் எத்தணும் பத்தாது. எந்த பக்கம் மட்டும் தெரியல. பரவாயில்ல, இந்த பக்கம் சுமாராக தெரியுது. மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்கக்கூடாது, நாங்கள் வைக்கிற மாதிரி தான் வைப்போம். கல்யாணத்துக்கா? அப்பெல்லாம் இல்லை, யார் வேணாலும் மச்சான் மாதிரி கூட வைக்கலாம். நம்ம வித்தியாசமா பண்ணா ஃபோன் பண்ண அடிச்சு போயிடுங்க. என்ன எடுத்துனாங்க? எண்ணெய் தேய்க்கிறது இல்லையா? இல்ல அதுக்கு பண்ணாது. இப்போ வந்து கால வாமாட்டி மச்சான் போய் எண்ணெய் எடுத்துன்னு தேய் மச்சான். இல்ல தேய் எங்கிட்ட கொடுப்பறேன், நான் முடியெல்லாம் புடின்னு வர மாதிரி தேய்க்கிறேன். வாமாட்டி தூணு நீயே தேய்ச்சி மச்சான். கேக்குறேன் உனக்கு தான் நிச்சான். ஒண்ணு இல்ல 2 நாள் தான் நான் சரியா போயிடுதா. இந்த எண்ணெய் தான் நான் காலையில பூசுனதே. கம்மன் தான் உட்காரே சும்மா காலையில வரணுமா? இங்க பாருங்க, இந்த மாப்பிள்ளை பண்ற அலும்பு தாங்க முடியல. நல்ல மாட்டல அது பூசுமா தம்பிக்கு. சொல்லல அது பூசு. இல்ல யார் வெளிய வா ஃபர்ஸ்ட். அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளிய. இல்ல சொல்லல அது பூசு. அக்கா நரம்பு வைக்கணும். அதுக்கு தான் அவங்களே ஃபர்ஸ்ட் வையணும் விட்டுங்க. ஃபர்ஸ்ட் அக்கா காலையில அவங்க அக்கால காதல அப்படி தான் வச்சா. சரி. உனக்கு இப்போ அவங்க அக்கா ஒரு பூசுனாங்க. என்னது அட்டெண்ட் பண்ணு. வாட்ஸ்அப் போடு. ஹலோ சொல்லு டாடி. சரி. நலங்க வச்சுக்கும் போது டீலிங் பத்தியா மாப்பிள்ளை இதை? சரி சரிப்பா. இப்போ என்ன காசு வேணுமா? இல்லை அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு சொல்றேன். எனக்கு சரி கேட்கல. எனக்கு 30 ரூபா சொல்லுங்க. மிஸ்டர் பூவேஸ் வரீங்களா? வாங்க மச்சான் மாறு நலங்க வைக்கணுமா? இருப்பா நம்பர் போட்டுக்காத. எதுலாம் எப்படி போடுவாங்க? ஃபோனில் போட்டுக்க சொல்ல. எப்படி அப்படி பூசுனா? அப்படி பூசுனா என்ன மொத்தம் பூசு. அப்படிதான் பூசணும், விடுங்க. நம்பர் கேளுங்க. நம்பர் சொல்லுங்க. அப்பா நம்பர் சொல்லுப்பா. நல்லாதான் பூசுற பூசுன்னு தான் சொல்றேன். இந்த பார்டரில் கொஞ்சம் கம்மியாகுது, அதனால சொல்கிறேன் பூசி விடுங்க இந்த ஏரியாவில். அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த நிலங்கு வைக்கும் போது கூட இந்த வாய் ஏதாவது சைலண்டாக கேட்குறேன். சரி சரி பரவாயில்ல. நம்பிக்கை இல்லாத பேசாத. சரி 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 சொல்லுங்க. அதுக்கு தான் எவ்வளோன்னு கேட்டேன். அந்த நம்பருக்கு தான் மாட்டேன். ஆயாவட்ட காலை நீங்க வச்சுன்னு உட்காந்து. ஆமா, ஏக்கரா கணக்குல இருந்தா இப்படி சொட்டங்க. என்ன 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 என்னத்தையும் எண்ணெய் தேய்க்கணும். ஃபர்ஸ்ட்லேயே தான் தேய்க்கணும் என்ன. நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு. சௌந்தர்யா பாப்பா போன் போடு.
சொல்லு அப்படியே லாஸ்டா பேர் என்ன வரும்னு கேட்டுக்கடமா. அதான் நானும் சொன்னேன். சத்தியமா அப்படி கொண்டு வந்து வச்சிட்டாரு. என்ன பேர் என்ன தத்த வருமா? பேர் என்ன வருமா? சரி விடு, ஏதோ ஒன்று 500 அனுப்பிச்சுடு பார்த்துக்கலாம் அப்புறம். ஹலோ ஜிபேக்குள்ள போய் ஹலோ காஞ்சி நாட்டு ஹலோ நாளை காலையில வச்சுட்டோம். அந்த நம்பருக்கு என்ன பேர் வருமா? வாங்க. காசு கேட்க யார் வைக்கிறது? சுபா இப்படி காசு கேட்க மாட்டாங்க. அதுல என்ன தத்த பேர் வருது? வைக்கலையா? சுபா நீங்க நாய்க்கு நிலங்க வச்சுக்கிறாரு. மாப்பிள்ளச்சி அப்படிங்க பாருங்க, கொஞ்சம் ஒரு போட்டோனா எடுத்துக்கிறேன். வச்சும் ஃபர்ஸ்ட் வைக்கல, நான் நம்ம வைக்கல. நீங்க சொல்லுங்க என்ன பேர் வருதுன்னு. நாங்க சர்ச் பண்ணிட்டு சொல்லுமா. ஏன் நிலங்க வைங்க வாங்க. எப்படி வைக்கிறது? ஃபர்ஸ்ட் மா வச்சு தேய்மா, உனக்கு தெரிஞ்ச மாதிரி. நம்பர் போட்டு என்ன பேர் வருதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுமா. மஞ்சள் வையே. அதான் இவங்க கிட்ட பாஸ்வேர்ட் கேக்குறவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த பாஸ்வேர்ட் பாத்து. ஜிபே எல்லாம் கண்டுபிடிக்க. இங்க பாருங்க. இப்ப எதுக்கு ஆல்தர் வாயிலே பூசுமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கட்டும். ஜிபேக்குள்ள போடா. அதே பாஸ்வேர்ட். கைக்கு காசு காசு. வாரி ஊத்து. பெருசா வச்சு விடுமா. காலையில அம்மு வச்சா பாரு. அவளை இவள ஆனா அவ இப்படி இழுத்தா இவ இப்படி இழுக்குறா. பாருங்க. ஊதி போய். அப்பா கௌரி வருது, கௌரி சங்கர. போட்டு விடுமா. அதானா அதானா 500 போட்டு 2580. வை ரெண்டுல இருந்து கேளு வரைக்கும் பாஸ்வேர்ட். ஏய் வை வை 500 போட்டு விட்டுறாரு. வை. ஹலோ இத அம்ச்சுட்டேன் பாரு. இப்போ மாப்பிள்ளனா நிலங்க வச்சா பேசக்கூடாது. வந்துச்சு. ஏய் சொல்லு எப்படி சீக்கிரம் டக்குனு அனுப்பிடுவோம் நானு. காசு வந்து நான் வைக்க வைக்க தான் டீலிங். நீ கலவ மாப்பிள்ள கூடாது. கை கலவாது. கலவ கூடாது. கலவடதம்மா. தேய்க்கு தேய்க்கு இன்னும் தாம்மா வரும் கைக்கு. ஏய் மாமா, ஏய் தொப்பில பாரு என்ன ஒண்ணுங்குது. அது தொடியா தொப்பில ஒண்ணுங்குது. பைத்தியம். ஏடா பட்டி திங்கறீங்க பாக்குறியா? ஆப்பியா? பட்டி பாக்குறாரு. இந்த பாரு. மாப்பிள்ள என்னன்னு போலாம். புதுசா புதுசா யாரு? சரி அவ ஏனா அவ புடிச்சல நீங்க பூசிங்க. எப்படி அது? போட்டு வச்சு இதை எடுத்து நான் கத்துக்கணும். எல்லாம் லேடிஸ்க்கு தெரியும் வேலை என்னவா, அமைதியாக உட்காந்துன்னு. ஐயோ சொம்பு இல்லைன்னா காலையில் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள சொம்பு கேட்டாரு. சொம்புல கட்டங்களே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிரோம். எத்தனை நாள் வச்சிங்கறாங்க? இன்னும் மண்ணல இருக்குது. இன்னும் ஒரு நாள் வச்சா சரி. நீ வை. நான் வச்சிட்டனே. பூவேஸ் வாடா வந்து வைடா. ஃபர்ஸ்ட் நிலங்க வைக்கிற கூட தான் காசு வைக்கிறது, எப்பனாலும் வைக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் வைக்கிற கூட தான் காசு வைக்கிறது, எப்பனாலும் காசு வைக்க மாட்டாங்க. தெரிய மாட்டீங்களா? இத போஸ்ட் குடாங்க. சரி பண்ணங்கட்டே ஈ காசி காணவே வைக்கிறதுன்றாங்க. انا காசி காணல் காட்டல. அவங்க அங்க போறது அவங்கட்ட கண்ணில் காட்டுவானா? கண்ணில் கால கொடுக்கலையா? காட்ட வந்து காசுல இருந்து எல்லாம் வச்சிட்டேன் நான். கண்ணில் காட்டுவானா? ஆமா, காசுல இருந்து எல்லாம் ஆமா எல்லாம் வச்சு எனக்கு சொல்லிட்டே வச்சு பண்ணாதே. அப்படியே பாருங்க, இவர் தான் அந்த மாப்பிள்ளை. நிலங்க வச்சிட்டாங்கன்னு ஒரு ரீல் பண்ணிக்கிறேன். நிலங்க வச்சுக்கிற மாப்பிள்ளை பாருங்க, இவர் தான். நல்லா பார்த்துக்காங்க. அப்புறம் பேன ஆயா மாதிரி காலை ரெண்டு விரிச்சு வச்சு உட்காந்துன்னு மாப்பிள்ளை எவ்வளோ சாவகாசமாக உட்காந்துக்கிறாரு பாருங்க. வாய் மட்டும் பாருங்க எவ்வளோ அகலமா இருக்கு. மெட்டி போறது யாருன்னு தெரியல, பெருமாள் போறதா யாரும் எடுத்துன்னு வந்துட்டுமா?
அம்மா மெட்டி எடுத்துன்னு வந்துடுவா. மச்சான் போட்டு விடுவான் அதுக்கு. வெட்டியெல்லாம் வருது ஆல்ரெடி. அப்புறம் எத்தனை போடுறது? எவ்வளோ இருந்தால் நான் வாயாட்டாரு அந்த 30 ரூபாய் கிட்ட வருவாங்க. அது கூட விட்டு ஒரே ரூபானாலயா வெள்ளி வெள்ளியில எடுத்து கொடுத்தாரு போறாங்க எங்க அண்ணன். என்ன நினைக்கிறீங்க நீ? இங்க இதெல்லாம் என்ன செருப்பு சங்கதி எல்லாமே எடுத்து இது கொடுத்தாரு. யார் எடுத்து கொடுத்தது? அவன் தான். இந்த தோடு தங்கம் பாரு அவன் தான் எடுத்து கொடுத்தான். ஆமா கேளு. சொல்லுமா கல்யாணத்தா சும்மா எடுத்து கொடுத்தது. உன் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தா அது உனக்கு பெருமைதான். ஆனா அப்படி இது வெள்ளி இல்ல, இது டேக்ஸால் செஞ்சது. பார்க்குறவங்க கூட மாப்பிள்ளை ரொம்ப கராருன்னு நினைப்பாங்க. அது என்னமோ இங்க நம்ம தெரிஞ்சாலே இருந்தாலும் பிரச்சனை. புதுசா யாரனா வந்தா என்னடா இவன் ரொம்ப மோச மாட்டேங்குதுன்னு நினச்சிருவாங்க. அப்புறம் ஒன்றும் மச்சான் பார்க்க மாட்டேங்க. ஓ அப்படி எல்லாரையும் பேசிக்குவீங்க. அழகுதாங்கிற செஞ்சாலும் கை வந்துச்சு. பாட்டா சேர்ப்பு ஏன்னா இப்படியெல்லாம் புதுசா தம்பி ஆளாத்துக்கு நிறைய போடுவாங்க. எதனால உடைஞ்சது? மாமனுக்கு வேற இலை வெட்ட போய் மாமனுக்கு எல்லாம் வெட்ட போய் எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு. எங்க எப்படி விழுந்த? கால் எங்கிட்ட 2 இடத்துல அடி விழுந்துச்சு சொல்லு. அவங்களுக்கு என்னடா தெரியும்? 2 வீட்டு பண்ணி 2 ரூபாய் இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியும்? தட்டுல போட்டுதான் ஆகணும். காளியம்மா கோயிலுக்கு விளக்கட்டு எல்லா மஞ்சளும் சாரி. அதனால சாயந்தரமா போயிட்டு தான் வா ஆசையா. எண்ணெய் எடுத்துனாங்க. அவ்வளவுதான் எண்ணெய் எத்தனால அது 5 மச்சான் இப்ப என்ன பண்ணனும் சொல்லு மச்சான். எண்ணெய் நீ ஒன்றும் பண்ணாத, வீடியோ எடுத்து நான் பண்றேன். சும்மா எடுத்து வச்சு இந்த கையில ஊத்தினே 3 எடுத்து வச்சுட்டு நான் முடிச்சிட்டே தான் போறேன். ஃபுல் ப்ராப்பர் யானமும் யூஸ் ஆகுது. காலையில வேற ஆளுங்க வீட்ல முக்காலி வாங்கி வந்துச்சு. வேற வீட்ல இருந்து எட்டு வச்சிருக்கோம். இது நம்மளுது. காலையில இருந்து நீ பாரு. வெங்கலமா அம்மா நம்மளுக்கு தானே கம்முனு இரு. முக்காலி நம்மளும் வச்சிருக்காங்க. அதானா என்ன வைக்கலாமா? ஊத்து சொல்லு. அத்தி ஊத்து சொல்லு. அந்த கையில ஊத்து. இப்ப அந்த வெத்தலை பாக்க கூட காணோம். அது அரசியல்ல ரெண்டானே எடு. சத்தியல எண்ணெய் தேக்கி முடியுமா தரல. இல்ல பாரு போ பண்றேன். என்ன பண்ணா கீழ கோடு. அப்படியே 2 பேர் கேக்குறாங்க பாரு எல்லாம். பதில அபாரமா அவங்க தேக்கிறது அவ்வளவுதான். அவர் ஆரம்பிச்சு வைக்கிறது, அப்புறம் நாங்க 2 பேரும் தேய்ப்போங்க. இங்க அப்புறமா அவ்வளவுதான் 3 அப்படியே தேய்ச்சிரு. அப்படிதான். அப்ப ராஜ பெருமாள் வந்து தேய்ச்சி விடுறது நல்லா. அவங்களும் 2 பேர் இருக்காங்க. 2 ஆளால் சரியா போயிருது கவுண்டிங். அது போடா நீ புடிச்சு மச்சான். யாரு துண்டு? பாரு துண்டு யாரு? தேய்க்கிற தேய்க்கல பாதி முடி இருக்க கூடாது. அவன் எப்பனா திட்டிருப்பான் பாரு, அதெல்லாம் நினைச்சு தேய். ஏன் அவன் என்ன முடிக்கு வலிக்கு போதுடா? நல்லா தேய்ட அழுத்தி வச்சுனா நீ பாரு. நான் போறேன் இரு அடுத்த ரவுண்டு. யாரு உண்டா துண்டு? துண்டு உண்டுதா? நல்லா மசாஜ் பண்ற மாதிரி தேய். அப்படின்னா முடியாது. அப்போ தேங்காய் வரலையே பொரியலுக்கு எத்தனை காய்? 25 காய் என்னமோ சொன்னாடி. நீ தேய்ச்சது போதும்டாப்பா. சரி சரி வந்தா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களா? பூவேஸ்கர் கார் கொடுத்தான்னு. அப்படிதான் தேய்க்கணும். சரி சரி